Hi hello மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. சோஷியல் மீடியா உருட்டு அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் ஆயிருக்கும். சோ அந்த சீரிஸ் கீழ வரக்கூடிய வீடியோ தான் இது. விடுங்க. ஏனா உருட்டு அப்படி. இந்த வீடியோல வந்து ஒரு மூணு மெயினான விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். என்ன மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம உருட்டு நண்பர் டிடிஎஃப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஜிபிஎஸ் வந்து ரீசெண்டா இப்ப வித்துட்டு இருந்தாரு. அதை பத்தின ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சர்ச்சையாச்சு. அதை பத்தின ஃபுல் டீட்டெயிலான இது வந்து பார்ட் 1 செக்மெண்ட்ல வந்து நம்ம பார்ப்போம். பார்ட் 2 செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மைடி3 ஆர்ட்ஸ் சக்தி ஆனந்தன் இருக்கார் இல்லையா, அவரை பத்தின ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல கூட வந்திருக்கும். ஷார்ட்ஸ் எல்லாம் பிற வீடியோஸ் வந்திருக்கும். அதோடைய அப்டேட் வீடியோ தான் வந்து இந்த பார்ட் 2 செக்மெண்ட். தேர்ட் பார்ட் வந்து இப்ப குவாண்டம் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் எல்சிடி வந்து ஏமாத்தி வித்துட்டு இருக்காங்க இந்த கோடாக், மோட்டோரோலா அந்த மாதிரி சில கம்பெனிகளாம். அதை பத்தின ஒரு செக்மெண்ட் தான் இந்த பார்ட் 3 செக்மெண்ட் வந்து கவர் பண்ணிப்போம். பார்ட் 4 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் இன்டர்லிங்கான ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அந்த இன்டர்லிங்கான விஷயம் என்ன, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் அவே மாதிரி இருக்கும் அந்த பார்ட் 4 செக்மெண்ட். ஸோ இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அந்த மாதிரி 4 செக்மெண்டா இந்த வீடியோ வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா செக்மெண்ட்டையும் பாருங்க, அப்பதான் வந்து இந்த கடைசியா இருக்க செக்மெண்ட் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றது சில விஷயங்கள்லாம் புரிய வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இந்த டிடிஎஃப் ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாங்கி இருப்பீங்க. இந்த பைக் லவர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கிரேஸா அதை வந்து வாங்கினாங்க. வாங்கி சில பேர் வந்து அதை பத்தி வீடியோ கூட போட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். சோசியல் மீடியால போஸ்ட் ஆன கேட்கப்பட்ட ஒரு 3 மெயினான கேள்வி வந்து அந்த ஜிபிஎஸ் பத்தி இருக்கு. அந்த மூணு கேள்வி வந்து என்னன்றதை நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு டிடிஎஃப் பிசினஸ் குள்ள வரணும்? அவர் வந்து ஒரு மோட்டோ விளாகரு, வீடியோல எடுத்து போட்டுட்டு இருப்பாரு. அவர் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பிசினஸ் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டிடிஎஃப் விற்கிற ஜிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 3500, அதோடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 7000 அவர் கோட் பண்ணிருக்காரு. ஆனா ஆஃபர் பிரைஸ்ல 3500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு ஒரு செகண்ட் கேள்வி. மூணாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, டிடிஎஃப் வந்து அவருடைய ஜிபிஎஸ் விற்கிறார் இல்லையா, அது மூலியமா வந்து மக்களை வந்து ஸ்கேம் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் 3 கொஸ்டின். இதை 3 பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டிடிஎஃப் ஜிபிஎஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து லான்ச் பண்ணக்குள்ள ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருப்பாரு, இது வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. அதாவதுன்னா அந்த டிடிஎஃப் ஜிபிஎஸ்க்கு உண்டான சாஃப்ட்வேரை வந்து நாங்களே பில்ட் பண்ணியிருக்கோம், ஹார்ட்வேரை வந்து அப்ராட்ல இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது ரெண்டுமே உண்மையான்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே வந்து பொய். என்ன ப்ரோ டிடிஎஃப் வந்து பொய் சொல்றாரான்னு கேட்டீங்கன்னா, ஆமா பொய் தான் சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்கோம்னா, அவரு நாங்க சாஃப்ட்வேர் வந்து ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து நாங்க பில்ட் பண்ணி வாங்கியிருக்கோம், ஒயிட் லேபிளிங் பண்ணி. ஹார்ட்வேர் வந்து நாங்க அப்ராட்ல இருந்து வாங்கி அதை வந்து ஒயிட் லேபிளிங் பண்ணி நாங்க நேம் பண்ணி எங்க பிராண்ட் நேம் போட்டு அதை வந்து நாங்க உங்களுக்கு சேல் பண்றோம். கேர் வந்து கஸ்டமர் கேர் வந்து நாங்க ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கிறோம், நீங்க அதனால எங்களை நம்பி இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இது ஸ்கேமோ இல்ல அவர் ஏமாத்தி வைக்கிறாரோ அப்படின்ற எந்த கொஸ்டின் மார்க்குள்ளயும் இது வந்திருக்காது. ஆனா அதை அவர் பண்ணல. முழுசா ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்காம பிளாங்கா ஒரு தேர்ட் பர்சனை நம்பி ஒரு பிசினஸ் குள்ள என்ட்ரானா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நோக்கி வரும். அதுக்கு அவர் பதில் சொல்றதுக்கும் தயாரா இருக்கணும். அவங்க சைட்ல இருந்து இதுக்கு என்னதான் சப்பக்கட்டு கட்டினாலும் உண்மையை சொல்ல போனா வந்து இதுல அந்த அளவுக்கு அது ஒருத்தர் தான் சொல்லணும். இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்கள் ஒண்ணுனா நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிடிஎஃப் விற்கிற ஜிபிஎஸ் ஓட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 7000. அது வந்து அவர் ஆஃபர் பிரைஸ் வந்து 3500 வந்து கோட் பண்ணி தராரு. வடக்கு நண்பர் வந்து ஆன்லைன்ல விற்கிற இந்த ஜிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 2200, 2000க்கே கிடைக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒர்த்தா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்தா இருக்கும். அதே மாதிரி வந்து டிடிஎஃப் சேல் பண்ற ஜிபிஎஸும் ஒர்த்தா தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடிஎஃப்ன்றது நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு முகம், ஆனா அந்த வடக்கு நண்பர்ன்றது நமக்கு தெரியாத ஒரு முகம். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே சேம். 2 பேரும் ஒரே கம்பெனி கிட்ட தான் வந்து சாஃப்ட்வேரும் வாங்கியிருக்காங்க. 2 பேரும் வந்து ஒரே கம்பெனி கிட்ட தான் வந்து ஹார்ட்வேரும் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த கான்காக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து சேல் பண்ணுது. மொத்தமா இந்த ஜிபிஎஸ் ஐட்டத்தை எல்லாத்துக்கும் அதுதான் வந்து ஹார்ட்வேர் செல் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்தா இவங்க எல்லாருமே அப்படியே இந்த பர்சனா, தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஏஜென்ட் மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாறி இவங்க கைக்கு வந்திருக்கு. சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா நாவி லேப் அப்படின்னு சொல்ற ஒரு பிராண்ட் கிட்ட இருந்தா இவங்க சாஃப்ட்வேர் வந்து ஒயிட் லேபிளிங் பண்ணி இவங்க சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிருக்காங்க. சோ இவங்க ஓனா ரெடி பண்ணதான் கேட்டா இவங்க ஓனா ரெடி பண்ணது இல்ல, எல்லாமே ஒயிட் லேபிள் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. இதுல வந்து 3 பேர் நமக்கு தெரிஞ்ச பார்ட்னர்ஸ். அதுல ஒண்ணு வந்து டிடிஎஃப், இன்னொன்னு அஜீஸ் ப்ரோ, அப்புறம் தேர்ட் பர்சன் ஒருத்தர் வந்து பிசினஸ் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டிடிஎஃப் ஆன்டி வென்ச்சர் லிக்விட், அப்புறம் வந்து
ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவர் ஒரு சேனல் வச்சு அவர் ஒரு பிராண்டு கீழே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு லிங்க் வந்து இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அவர் மூலியமா கான்டாக்ட் ஆகிட்டு தான் இந்த மாதிரி நம்ம ஒரு பிசினஸ் வந்து பண்ணலாம், உங்க நேம் வந்து நல்ல மோட்டோ விளாகிங் பண்றதுனால நல்ல ரிஜிஸ்டர் இருக்கு, ஸோ நீங்க வந்து இதை எடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து லாபம் தரும்னு சொல்லிட்டு அவரு தான் வந்து இது ஜிபிஎஸ் பத்தி, இந்த ஆன்டி பஞ்சர் லிக்விடை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் மார்க்கெட்டிங் பண்றது, ஏஜென்சி கிட்ட இருந்து வாங்குறது, எல்லா விஷயத்தையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அஜிஸ் ப்ரோக்கும் டிடிஎஃப் ப்ரோக்கும் அதை பத்தின நாலேஜ் வந்து ஓரளவுக்கு அவர் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து டெக்னிக்கலா R&D பண்ணிலாம் அந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ணாங்களா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க சொல்றதை வச்சு இவங்க அதை வச்சு பேசுறாங்க. ஸோ அதனாலதான் நிறைய கேள்வி வந்து மாத்தி பேசுறது, அவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸோ இவர் பண்ணது வந்து ஸ்கேமா இல்லையான்னு கேட்டா, வடக்கு நண்பர் விற்கிற ஜிபிஎஸும் 2200, இவர் விற்கிற ஜிபிஎஸ் 3500. பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த 3500 இவர் விற்கிறாரு இல்லையா, இவருக்கு அந்த ஜிபிஎஸ் வந்து எவ்வளவுக்கு வந்து அந்த தேர்ட் பர்சன் வந்து வித்தாங்கன்றது நமக்கு டீட்டெயில் தெரியாது. அது வந்து டிடிஎஃப்க்கும் அந்த பிசினஸ் கோஆர்டினேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து ஒரு 2500க்கு அந்த ஜிபிஎஸ் வந்து டிடிஎஃப் கிட்ட வித்து அவர் நேமை வந்து லேபிள் பண்ணி அதை வந்து சேல் பண்ணியிருந்தாருன்னா அது அவருக்கு லாபமான்னு கேட்டா அது அவருக்கு லாபமே கிடையாது. ஸோ இதுவே வந்து அதை வந்து ஒரு 1000க்கு அவர் வாங்கி அதை வந்து 2500 மேல லாபம் வச்சு அவர் 3500க்கு வித்தாருன்னா அவருக்கு ஓரளவுக்கு லாபம் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம், அண்டர் த ஸ்கேம்ல வந்து வராது. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பிசினஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நேமை வச்சு அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிசினஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு மக்களை, அவ்வளவுதான், அப்படிதான் சொல்ல முடியும். அதை வந்து நீங்க பிடிச்சிருந்தா வாங்கலாம், பிடிக்கலன்னா வாங்கலாம். அவர் ஒன்றும் கட்டாயப்படுத்தல இந்த ஜிபிஎஸ் நீங்க வாங்கினாதான் வந்து உங்க பைக் வந்து ஓடும் அப்படிலாம் ஒன்றும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம், இந்த யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் பிசினஸ்க்கு வர்றதுக்கு உண்டான ஒரு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு. அதாவது வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு யூடியூபர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து மணியை வந்து யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ணாலும், ஒரு பிசினஸ்ல ஏர்ன் பண்ற குயிக்கா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மணியை வந்து அவங்களால யூடியூப்ல வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா பிசினஸ்ல வந்து ஒன்ஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டவுனே இருக்காது, சல்லுன்னு மேல போயிடும். மணி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா, யாராவது ஆல்ரெடி ஒரு பிசினஸ் லைன்ல இருந்த பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ இருக்கு, உங்க ஃபேஸை வச்சு ஒரு பொருளை வந்து சேல் பண்ணா அது வந்து கண்டிப்பா விற்கும், நிறைய பேர் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு யாராவது எடுத்து சொன்னாங்கன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெல்ல அந்த ஆசை வரும். அதுக்கப்புறமேட்டா இவங்க எதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி நமக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை விற்கலாமான்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பொருளை சேல் பண்றது, இதெல்லாம் வந்து வழக்கம். ஃபாரின்ல இருக்க யூடியூபர்ஸ்லாம் வந்து பல பொருளை சேல் பண்ணிருப்பாங்க. டிஷர்ட்டை சேல் பண்ணுவாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓன் காஸ்மெட்டிக்ஸை சேல் பண்ணுவாங்க. அதாவது ஃபேஸ் வாஷ்ல இருந்து மாய்ஸ்சரைசர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மாடலிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்க ஃபேஸ் வேல்யூ வச்சு அவங்களுக்கு நேமை வச்சு தனி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொன்னா இந்த ரியானாலாம் தெரிஞ்சிருக்கு, சில பேர் வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஓன் ஃபுல் மேக்கப் ஐட்டம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் வந்து அவங்களுக்குலாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து குவாலிட்டியா இருக்குமான்றதெல்லாம் வந்து கொஸ்டினே கிடையாது. அவங்க ஃபேஸ் வேல்யூ அவங்க சொல்லி அதை வந்து சேல் பண்றாங்க, அதை நம்பி நிறைய பேர் வாங்குவாங்க, அவ்வளவுதான். அது இது வந்து அப்படிதான் பார்க்கணும். இது வந்து டோட்டலா கன்சர்ன் பிசினஸ். இது வந்து ஸ்கேம்னு கேட்டா கண்டிப்பா அவர் பண்ணது ஸ்கேமே கிடையாது. இது வந்து எப்ப ஸ்கேம் அப்படின்னா, அவர் வந்து 1000 ரூபாய்க்கு வந்து அந்த ஜிபிஎஸ் வந்து வாங்கி அவர் ஃபேஸ் வேல்யூ வச்சு ஒரு 7000க்கு வித்தாருன்னா அப்ப வந்து இது வந்து ஒரு ஜிபிஎஸ்க்கு 6000 லாபம் வச்சு வித்தாருன்னா அப்ப இது கண்டிப்பா ஸ்கேமு. ஆனா அவரே விற்கிறது வந்து ஒரு மார்ஜினல் பிரைஸுக்கு தான். இனிமே அவர் பிரைஸ் ஏத்துறாருன்னா சப்போஸ் 4500 இல்ல 4000 அந்த ரேஞ்சில் வந்து நிற்கும். அதை தாண்டி அவர் ஏத்து வரான்றதெல்லாம் தெரியல. ஸோ ஆல்ரெடி அவங்க நிறைய யூனிட்ஸ் வர வித்துட்டாங்க, இனிமேதான் நிறைய சப்ளை போட்டுருக்காங்க, இதுக்கப்புறம் தான் நிறைய சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கேம்ல வருமானு கேட்டா இது வந்து ஸ்கேம்ல வராது. ஆனா இதை பத்தின ஒரு முழு டீட்டெயிலான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டாங்க. அதுலதான் சில விஷயங்கள்லாம் வந்து தப்பா கன்வே ஆயிடுச்சு. அந்த விஷயத்த நம்ம உருட்டு நம்ம டிடிஎஃப் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட நீங்க இந்த மாதிரி ஜிபிஎஸ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுக்கு அவரு டக்குனு டென்ஷன் ஆயிடுவார். ஸ்கேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அவர் ஸ்கேம் பண்ணல, அதை வந்து ஸ்கேம் பண்ணதா சொன்னதுனால அவருக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு. ஸோ இது வந்து டோட்டலா பிசினஸ், இதை வந்து தனியா விட்டுருவோம். இதுல ஏன் நான் SM ரூட்ல பேசுறேன்னா, இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்வே ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் ரெஜிஸ்டர் ஆகும். அதே மாதிரி அது அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் அதை பத்திலாம் ஃபுல்லா தெரியாம வாங்குவாங்க. இது பிரைஸ் இது ஆன்லைனை விட அதிகமா இருக்கும், ஸோ அப்ப இவர் நம்மள ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஜென்ரலா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலா பேசாத அதுக்குள்ள இருக்க விஷயங்கள், பிசினஸ் அப்புறம் அந்த மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் இதை பத்தின டீட்டெயில் வந்து
நீங்க ஒரு பைக்ல வரா இருக்கலாம், இல்ல R15 டியூக் இந்த மாதிரி காஸ்ட்லி பைக் வச்சிருக்க ஆளா இருந்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஜிபிஎஸ் வந்து ஆக்சுவலா நல்ல ஒரு விஷயம் தான். அதை இன்ஸ்டால் பண்றது பைக்ல இன்ஸ்டால் பண்ணிட்டா நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் எல்லா விஷயமே நல்லது தான். ஸோ அதை பத்தின டீட்டெயில் இன்னும் நிறைய உங்களுக்கு தெரியும்னா A2D சேனல் வந்து இருக்காரு இல்லையா, அவர் வந்து இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருப்பாரு. அவர் வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஜிபிஎஸ் பத்தி. நீங்க யார்கிட்ட வாங்கலான்றதெல்லாம் அதுக்கப்புறமேட்டா முடிவு பண்ணுங்க. ஸோ பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மைடி 3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, அவரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஆப்னால நமக்கு யூஸா, என்ன யூஸ், இது வந்து நம்ம ஏமாத்துறாங்களா, இது MLM-ஆ, இது வந்து பாஞ்சி ஸ்கீம் கீழே வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பேசி தீத்தாச்சு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா திருப்பி சத்தாபாம்பை போட்டு அடிக்கிற கதையா தான் இருக்கு. பட் ஆனா இருந்தாலும் இதால பாதிக்கப்படுற பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசிதான் ஆகணும், பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இது வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிட்டுனா இது வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ ரீசெண்டா அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு. இப்ப மறுபடியும் பெயில்ல வந்திருக்காரு. பெயில்ல வந்து அப்புறம் ஒரு ஆடியோலாம் வெளியே விட்டுருந்தாரு. அதை கூட நிறைய பேர் எடுத்து போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆப் யூஸரா இருந்தீங்கன்னா இந்த ஆப்பை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க வீடியோ எல்லாம் போயிட்டு கமெண்ட் பண்றீங்க, இந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நான் இவ்வளவு நியாயமா சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறீங்க. எல்லாமே ரைட், உங்களோட சைட்ல இருந்து நீங்க கொஸ்டின் பண்றது நியாயமான விஷயம். அதே மாதிரி இந்த ஆப்பை பத்தி பேசுறதுக்கும் இந்த ஆப்பை பத்தி விவாதிக்கிறதுக்கும் எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பொதுவெளியில ஒரு பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஆப் 50 லட்சம் பேர் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி எல்லாருமே பேசணும், பேசுறதுக்கு உண்டான ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அதை பத்தி நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆப் யூஸரா நீங்க இருந்தா கூட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ஆப்பை பத்தி பேசினாலே அங்க போயிட்டு வன்மத்தை கட்ட வேண்டியது. இந்த ஆப் பத்தி உனக்கு தான் தெரியும், கண்டிப்பா அந்த ஆப் யூஸர் பண்ற வேலை தான், அது எல்லாருக்குமே தெரியுது. இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை வந்து அவங்களால தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதால இவங்க நன்மை அடைஞ்சிட்டாங்க, அது வந்து தப்புன்னு ஒரு 4 பேர் சொல்லும்போது அந்த விஷயத்தை வந்து அவங்களால ஈஸியா வந்து ஏத்துக்க முடியல. என்னடா நம்ம இதை வச்சு நம்ம காசு சம்பாதிச்சிருக்கோம், இதை வந்து இவன் தப்புன்னு சொல்றான், நம்ம சம்பாதிச்ச விதமே இவன் தப்புன்னு சொல்றான், அப்ப நம்மளே இவன் கெட்டமா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ள வந்துடுது. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க இந்த மாதிரி போயிட்டு எல்லா வெளியிலையும் கமெண்ட் பண்றது, இந்த மாதிரி அவதூறு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொதுவெளியில ஒரு ஆப் வருதுன்னா அதை பத்தி எல்லாருக்கும் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இது ஒரு பெண்ணை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இந்த பெண்ணை நான் வந்து சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண்ணை சேல் பண்றேன்னா இந்த பெண்ணை பத்தி பேசுறதுக்கும், இந்த பெண்ணை வாங்குறதுக்கும், இந்த பெண்ணை வந்து ரிவ்யூ பண்றதுக்கும், இந்த பெண்ணை வந்து இன்னொருத்தர்கிட்ட இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணோடைய யூஸ்ஃபுல், அப்புறம் இந்த பெண்ணோட பாசிட்டிவ் நெகட்டிவ், இதை பத்தி எல்லாத்தையுமே சொல்றதுக்கு யூசர்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதை வந்து யாராலையுமே நான் வந்து தடுக்கவே முடியாது. நான் தான் ஓனர் வச்சுக்கோங்களேன், நான் வந்து தடுக்கவே முடியாது. என் பெண்ணை பத்தி நீ பேசக்கூடாது, நீ வாங்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா என் பெண்ணை பத்தி நீ தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே கூடாது. ஏன்னா வந்து என்னோட விஷயத்த வந்து என்னோட ஆப்பையோ இல்லை என்னோட ஒரு பொருளையோ ஒரு பொதுவெளியில எடுத்துட்டு வந்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து விவாதிக்க வேண்டியது, அதை பத்தி யூஸ் பண்ண வேண்டியது, அதனால பலனடைய வேண்டியது எல்லாருமே நீங்க, நான் கிடையாது. ஸோ அதை வந்து பேசவே கூடாதுன்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொரு விஷயம், இந்த பெண்ணை வச்சு நான் சொல்ல பாருங்க. இப்போ இந்த பெண்ணை வந்து நான் வந்து 3 ரூபாய்க்கு வந்து மேனுஃபேக்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண்ணை வந்து நான் எவ்வளோக்கு சேல் பண்றேன்னா ஒரு 6 ரூபிக்கு வந்து சேல் பண்றேன். 6 ரூபிக்கு நீங்க வந்து ஒரு ஷாப்ல வந்து இந்த பேனா வாங்க போறீங்க. அப்ப கடைக்காரர் வந்து உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்ணை வந்து நீ 6 ரூபி கூட வாங்கிக்கோ, ஆனா இந்த பெண்லயே இன்னொரு மேஜிக் டிப் இருக்கு, அந்த மேஜிக் டிப் உனக்கு கிடைக்கணும்னா 12 ரூபா கட்டு, 12 ரூபா கொடுத்துட்டு இந்த பெண்ணை வந்து நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார்னா அந்த மேஜிக் டிப்போடைய காஸ்ட் வந்து 10 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. ஆனா அவரு அந்த கடைக்காரர் வந்து 12 ரூபா கட்டிட்டு நீ இந்த மேஜிக் பெண்ணை வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னா இது சரியான விஷயமா இல்லையான்றது நீங்க முடிவு பண்ணுங்க. இதுதான் மைடி 3 ஆப்ல வந்து நடக்கிற ஒரே விஷயம். அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்றாங்க, அந்த வீடியோ பார்த்தா ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறமேட்டா என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து பணம் கட்டு, இன்னும் பணம் கட்டு, அந்த பணம் கட்டிட்டு நீ வீடியோ பாரு, உனக்கு இன்னும் காசு எக்ஸ்ட்ரா வரும். இது எப்படி இருக்கு? நான் இந்த வீடியோ போடுறேன், இந்த வீடியோல இருந்து ஒரு ரெவன்யூ வந்து எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபாய் ஒரு ரெவன்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. யூடியூப்காரன் வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, உனக்கு இப்போ நான் வந்து 1000 ரூபாய் இந்த வீடியோக்கு வந்து ரெவன்யூ வந்துருக்கு, ஆனா நீ என்கிட்ட 2000 ரூபாய் கட்டினா நான் வந்து 1500 ரூபாயா ரெவன்யூ கொடுப்பேன் அப்படின்னா என்ன, எந்த விதத்துல நியாயம்? கண்டிப்பா நீ உன் உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை ஒருத்தவங்க கொடுக்குறான்னா ஏத்துக்கோ, அது வந்து நல்ல விஷயம், அதை வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. ஆனா நீ கொஞ்சம் காசு கொடு, அதை வச்சு நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தரேன் அப்படின்னு இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டாலே அது வந்து ஒரு ஏமாத்து வேலை, ஒரு பித்ராட்ட வேலை தான். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கே சில பேரால முடியல அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயம் தான் இங்க வந்து வெளிப்படையா தெரியுது. பணம் வந்து சம்பாதிக்கணும்,
அதை எப்படி சம்பாதிக்கணும், எந்த விதத்துல சம்பாதிக்கணும், அதெல்லாம் வந்து ரூட்டே கிடையாது. ஒரு தூரத்துல வந்து ஒரு பண மூட்டையை வந்து வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், 5 பேர் வந்து ஒரு இடத்துல ஓட்டப்பந்தய ரேஸ்ல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அந்த பண மூட்டை வந்து அங்க இருக்கு, நடுவுல என்னென்னமோ அடிச்சிருக்கு, ஃப்ரீயாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இங்க இருந்து அந்த பண மூட்டையை எடுக்கணும், அதுதான் கணக்கு. அந்த நடுவுல இருக்க அந்த எப்படி நம்ம அந்த பணத்தை போய் எடுக்கிறோம், ஒரு 4 பேரை தள்ளி விட்டு எடுக்கிறோமா, இல்ல ஒரு 3 பேருக்கு உதவி செஞ்சுட்டு போயிட்டு அந்த பணத்தை எடுக்கிறோமா, அதெல்லாம் கணக்கே கிடையாது. அந்த பணத்தை எடுக்கிறது தான் கணக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஆப் வந்து இவ்வளவு நாள் ரன் ஆகிட்டு இருக்கு. இனிமேலும் இதுக்கு மேல இப்படிதான் ரன் ஆகும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணிப்பேன். இந்த ஆப் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆப்போடைய ஃபியூச்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வீடியோல வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து என்னோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பா இந்த ஆப் வந்து போலீஸ் விசாரிப்பாங்க, கண்டிப்பா இது வந்து எம்எல்எம் ஸ்கீம் கீழே வருது, பாஞ்சி ஸ்கீம் கீழே வருது, இது வந்து ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணல, இது வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு அதோடைய ஃபுல் டீட்டெயிலை வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாம அவங்க வந்து அமௌண்ட்டை வாங்கி உங்ககிட்ட இருந்து திருப்பி அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை மொட்டை அடிப்பாங்கன்றத தெளிவாக ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே நியூ யூஸரை வந்து இந்த ஆப் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பீப்புளுக்கும் அவங்க எந்த அளவுக்கு அமௌண்ட்டை போட்டுருக்காங்களோ அதே அளவுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூணாவது விஷயம், அதுக்கப்புறமேட்டா மெல்ல அந்த ஆப் வந்து காணாமல் போயிடும். இதுதான் நடக்க போகுது. இன்னும் ஒரு 1 இயர் கூட வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். அந்த 1 இயருக்குள்ள இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ இப்போ நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்வி தான். உங்களுக்கு மேல ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஆப் மூடிடுவாங்களா, என் காசு இது பண்ணிடுமா அப்படிலாம் நீங்க எந்த கொஸ்டினுமே கேட்காதீங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க, எனக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, நீங்க லாபத்தை வச்சு எனக்கு காசு கொடுக்குறீங்களா, இல்ல நீங்க நஷ்டம் அடைஞ்சு எனக்கு காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அந்த ஒரு கேள்விக்கு அவங்க எப்படி வந்து போய் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப் வந்து எவ்வளவு ஒரு போர்ஜரியான ஆப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப் பத்தின விஷயங்களே ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இது நம்ம இன்னும் பேசினால வந்து இன்னும் இந்த ஆப் யூஸரை வந்து ஹர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இந்த விஷயத்த வந்து பேசாம விட்டுறது நல்லது. பேசாம விட்டுட்டு இது எங்க போய் முடியுதோ கோர்ட் கையில இருக்கு, போலீஸ் கையில இருக்கு, இதை விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து இதை ப்ராசஸ் தான் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடுவாங்க. இதை வந்து எதுக்கு சொல்றேன்னா, என் வீடியோல வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீலாம் எதுக்கு வீடியோ போட வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ரிப்ளை கொடுக்கணும். சும்மா எதுவும் தெரியாம வந்து ஒருத்தவன் பேசுறான்றதுக்காண்டி அவனை வந்து அப்போஸ் பண்ணிட்டா மட்டும் நம்ம பேசாம இருந்துருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் பேசுனா நாளைக்கு இன்னொருத்தன் பேசுவான், இன்னொருத்தன் பேசுனா நாளைக்கு இன்னொருத்தன் பேசுவான். அந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு விஷயம் கண்ணுக்கு எதிர்ப்பு நடக்குதுன்னா அதை பத்தி எடுத்து பேசதான் செய்வாங்க. உண்மையா இருந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு போங்க, அதை விட்டு எதிர்ப்பு காமிச்சிட்டு உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. மூணாவது விஷயம் நம்ம மெயினா பார்க்கறது வந்து இந்த குவாண்டம் எல்இடி ஸ்கேம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடாக், மோட்டரோலா, இந்த தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கம்பெனி இருக்கு. இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு அவங்க விளம்பரம் பண்றாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு எல்சிடி டிவி எடுத்து இது வந்து குவாண்டம் எல்இடி டிவி அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி ஒரு பிரைஸை வச்சு ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்இடி டிவி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. எல்இடி டிவி டிஃபரன்ஸ், எல்சிடி டிவி டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலா இது உண்மை என்னன்னா, இது வந்து எல்இடி டிவியே கிடையாது, இது வந்து ஒரு எல்சிடி டிவி. அதாவது வந்து எப்படி கூட ஒரு ப்ளூ கலர் லைட்டு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து அந்த எல்இடின்னு சொல்லுவாங்க. உள்ள அது நிறைய பேனல் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து லைட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுக்கு மேலே வந்து பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர்ல ஒரு இது மாதிரி இருக்கும், அதை வந்து மேலே வந்து பூசி வச்சிருப்பாங்க. அது வந்து இல்லை அப்படின்னா, இப்போ இந்த குவாண்டம் எல்இடினா குவாண்டம் எல்இடிக்கு ஒரு ஷீட் மாதிரி அது மேலே வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு அந்த எல்லோ கலரை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அது வந்து அதுக்கப்புறம் வந்து இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். இதுதான் அந்த குவாண்டம் எல்இடிக்கு உண்டான ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இவனுங்க குவாண்டம் எல்இடின்னு சொல்லிட்டு ஒரு டிவி வச்சுருக்காங்க இல்லையா, அதுல வந்து அந்த ஸ்கிரீனே இல்லை சுத்தமா. வெறும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த எல்இடி லைட்ல அந்த பாஸ்பரஸ் டிண்ட் இருக்கும். அதாவது ஒரு எல்சிடி டிவில எப்படி இருக்குமோ அதை அப்படியே வந்து குவாண்டம் எல்இடி டிவில உள்ள வச்சு வெளில மட்டும் குவாண்டம் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. 3 கேள்வி தான் நான் கேட்கணும் அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட், உங்களால இவ்வளோ பெரிய ஒரு டிவியே இவ்வளோ மக்கள் வாங்குற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஏமாத்தி இவங்க கிட்ட நம்ம வித்துடலாம் அப்படின்னா, அப்ப இவ்வளோ பெரியும் இந்தியாவில் இருக்க நிறைய பேர் இந்த டிவி வாங்குறாங்களே அத்தனை பெரியும் இவனுக்கு முட்டாளம் தானே இடம் போடுறாங்க. இவனுக்கு எதுவும் நம்மளை கேட்க மாட்டானுங்க, இவனுக்கு கேட்டாலும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு அசட்டு தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி கம்பெனி இருக்குல்ல, எவன் ஒரு பொருளை எடுத்தாலும் அதை ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணி இந்த பொருளை நம்ம இன்னொரு 3rd person கிட்ட விற்க போறோம். இது உண்மையாலுமே அவங்க போட்டிருக்க அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்றபடி இந்த பொருள் வந்து மேனுஃபேக்சர் ஆயிருக்கா அப்படின்னு டீட்டெயிலாம் செக் பண்ணாமே அவன் ஏதோ ஒரு மார்ஜின்ல கொடுக்குறான், நான் ஏதோ ஒரு மார்ஜின்ல உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கா எப்படி நீங்க ஒரு
பீப்புள் கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து விற்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது எப்படி சொல்றது, ஆனால் சம்பாதிக்கலாம், எப்படி வேணா சம்பாதிக்கலாம், கொஞ்சமாவது ஒரு நியாயம் வேணாம். ஒரு கம்பெனி நடத்துறேன்னா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான பழக்கம் வந்து கண்டிப்பா எவனுமே வந்து பண்ணவே மாட்டான். ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு தேர்ட் பர்சன் கிட்ட நீங்க விற்கிறீங்க பொருளை, அட்லீஸ்ட் ஒரு செக்கு இதுல இவங்க போட்டிருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கு பண்ணியிருந்தாலே அங்கேயே அந்த டிவி வந்து வேலை தீர்ந்து போயிட்டு வரும். எதுவுமே பண்ணாம அப்படியே பிளாங்கா எடுத்து விற்க வேண்டியது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து எந்த அளவுக்கு பீப்புளை வந்து ஏமாத்துறாமோ அந்த அளவுக்கு மோசமா ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நீங்க இந்த டிவியா இருந்தாலும் சரி, இந்த MyV3 ஆட்ஸா இருந்தாலும் சரி, இந்த TTF GPS இருந்தாலும் சரி, அதுதான் இந்த பார்ட் 4 செக்மெண்ட். பார்ட் 4 செக்மெண்ட்ல வந்து பேச வேண்டிய விஷயங்கள் வந்து மெயினா இந்த 4 விஷயத்துக்கும் இன்டர்லிங்க் ஆனது வந்து பாத்தீங்கன்னா பீப்புள், நாம தான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான முடிவு வந்து நம்ம எடுக்கிறோம் பாருங்க. யாரோ ஒருத்தர் ஒரு மோட்டோ விளாகர் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்றாரு, சேல் பண்ணக்குள்ள கண்மூடித்தனமா அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்றோம். ஏன் அதுக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இந்த ப்ராடக்ட்டை வந்து விற்கிறாரு, அவர் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காரா, இல்லை இந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட போய் பார்த்துருக்காரா, இல்லை இதை பற்றி அவருக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாம பிளாங்கா அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே சேம் அப்ளிகபிள் டு இந்த டிவி கம்பெனி. இந்த டிவி கம்பெனி வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் வாங்கிட்டு ரிவ்யூ போட்டுருப்பாங்க, அதுதான் நம்மளால மேக்ஸிமம் பண்ண முடியும். இப்போ நிறைய சேனல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவியே வந்து பிரித்து வந்து வீடியோ போட்டுருவாங்க, ஃபுல்லாக அதில் இருக்க செக்மெண்ட் எல்லாத்தையும் பிரித்து இவன் கொடுத்துருக்க ஸ்பெக்குக்கு இது உள்ள எதுவுமே இல்லை, உங்களை ஈஸியாக ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கும். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி வீடியோ வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் இனிமேல் வந்து செக் பண்ணுங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கனாலும் எல்லா ப்ராடக்ட்டும் இது ஒரிஜினலா, இது ஃபேக்கா, இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்கா, இதே ப்ரைஸ்ல வேற இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுங்க, அலசி ஆராய்ங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுமே. நாம இதை எதுவுமே பண்றது இல்லாம பிளாங்கா இந்த ஆன்லைன்ல விற்கிற இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பிளாங்கா நம்ம வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா, இவங்க நம்மள நம்ப வச்சு நமக்கு வந்து ட்ரஸ்டா வாங்கிட்டாங்க. TTF இருந்தாலும் சரி, MyV3 ஆட்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இந்த டிவி இவங்கெல்லாம் விற்கிறாங்களா, அது ஆஃப்லைனா இருந்தாலும் சரி ஆன்லைனா இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம கிட்ட ட்ரஸ்ட்ன்ற ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டை எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம், அதுதான் இவங்களுடைய பிசினஸோட டேலண்டே. அந்த ட்ரஸ்ட்டை அழகா மிஸ்யூஸ் பண்ணி அவங்க ஒரு மார்ஜின் வச்சு ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து ஈஸியா நம்மகிட்ட வித்துட்டு பணம் சம்பாதிச்சு போயிட்டே இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு 5 ரூபா ஒரு பெண்ணுல ஆரம்பிச்சு ஒரு 5 லட்ச ரூபா பொருள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஃபார்ம்ல வந்து அப்ளிகபிள் ஆகும். எல்லா டைப் ஆஃப் காஸ்ட்லயும் சரி, ப்ராடக்ட்லயும் சரி, இதே ஃபார்முலாவை பல உருட்டு நண்பர்கள் வந்து வச்சு நம்மளை வந்து ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு பேச 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 பேசதான் இவன் இதை பத்தி கண்டுபிடிச்சிட்டானே, இதை பேசிட்டானே, நம்மளை வந்து அம்பலப்படுத்தினானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம் வரும். இப்ப இந்த டிவி இதுவே வந்து 10 பேர் வீடியோ போட்டா 40 பேர் அந்த டிவி வந்து வாங்க மாட்டான். 40 பேர் வீடியோ போட்டா 100 பேர் அந்த டிவி வந்து வாங்க மாட்டான். 500 பேர் வீடியோ போட்டா 1 லட்சம் பேர் வீடியோ போட்டா 5 லட்சம் பேர் வீடியோ போட்டா, ஆக்சுவலா 5 லட்சம் யூடியூபர் இங்க இருக்காங்க. 5 லட்சம் யூடியூபரும் இந்த டிவி வந்து ஃபேக்னு சொல்லிட்டு வீடியோ போட்டான்னு வச்சுங்களேன், அந்த டிவி வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் சரி ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம்லயுமே சரி அவன் சேலே பண்ண மாட்டான், சுத்தமா தூக்கிடுவான் அந்த டிவியை. ஏன்னா யாராவது ஒரு ஆள் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்பரா வந்து கன்சியூமர் கோர்ட்டை வந்து மீட் பண்ணணும், அதுக்கு ப்ராப்பரா ஃபைன் கட்டணும், யார்கிட்டலாம் அந்த டிவி வித்தானா அவங்களுக்கு எல்லாருக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். நான் அந்த 3 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லா விஷயத்துக்கும் இது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து அப்ளிகபிள். இந்த மாதிரி கேள்வி கேட்க 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 தான் அவங்களுக்கு ஒரு பயமே வரும். ஒரு விஷயம் வாங்க போறீங்க, இல்லை இது பண்றீங்கன்னா கேளுங்க, அவங்க கிட்ட டீட்டெயிலா கேளுங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லிடுங்க, இதுல நீங்க கொடுத்துருக்க ஸ்பெக்குக்கு எல்லா விஷயங்களும் இருக்குமா, இல்லை இதை வந்து எதனா மாற்றி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. சப்போஸ் ஆன்லைனில் நீங்கள் வாங்குறீங்கன்னா 50 ரிவ்யூ கூட பாருங்க, தப்பே கிடையாது. ஒரு வீடியோக்கு வந்து ஒரு பொருள் நீங்கள் வாங்க போறீங்கன்னா 50 ரிவ்யூ கூட பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோவில் சிக்கும், கண்டிப்பாக அந்த ப்ராடக்டோட பேடான ஒரு விஷயம் வந்து ஒரு வீடியோவில் சிக்கும். அந்த விஷயத்த பார்த்துட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்காதீங்க. இதே தான் எல்லா விஷயத்துக்கும் அப்ளிகேட் ஆகும். பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆப்பாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கக்குள்ள அவங்க பதில் சொன்னாங்கன்னா, அந்த பதில் உண்மையாக இருந்ததுன்னா அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் வாங்கிங்க. அவங்க லைட்டாக திணறினாங்கனாலே அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபேக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சுதாரிச்சுட்டு அந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பேச நினச்சது எல்லாத்தையும் பேசியாச்சு. SM ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கா ஒரு விஷயத்த வந்து ஒரே விஷயமா கூட பேசலாம். ஆனால் வந்து ஒரு 3-4 விஷயத்த சேர்த்து பேசினாதான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசணும்னா ரொம்ப அது வந்து டீட்டெயிலாக போகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே போர் அடிச்சிடும் அந்த விஷயத்த வந்து ஃபுல்லாக பேசுறதுக்கு. ஸோ அதனால தான்
3-4 விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் போடுறது. அதே மாதிரி வந்து எடுத்த உடனே வந்தாலும் அதை பற்றின உண்மையான நியூஸ் வந்து நியூஸே இப்போ நம்ப முடியல. நியூஸ்லேயே வராத விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து பேசவும் முடியாது டக்குன்னு. ஏன்னா டப்புன்னு அடுத்த நாள் வேற நியூஸ் வருது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி அதில் இருக்க எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் பேசி போடுறேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து ரொம்ப டிலேவாக வரும். அதுதான் மெயின் ரீசன், வேறு எதுவும் ரீசன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய உருட்டு ஸ்கேமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் என்னென்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த வீடியோ கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்.